ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக திருச்சிக்கு ஒரு வேலையாக வந்திருந்தேன். இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. சென்னை போகலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்தேன். புது பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன். பாருங்க, ஆக்சுவலாக நாளைக்கு கூலி படம் ரிலீஸு. நான் வந்து தலைவரோட மிகப்பெரிய ஃபேன். எந்த ஒரு ஹீரோ படத்துக்கும் மொதல் ஷோலாம் போக மாட்டேன். ஏதோ நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட் ஷோ மேபி போவேன். இல்லைனா அன்றைக்கி படம்னா முதல் ஷோ கண்டிப்பாக எங்கேயா இருந்தாலும் பார்த்துடுவேன். நேட்டிவில் இருந்ததுன்னா டிக்கெட் வாங்கியிருந்துருப்போம். பட் சென்னையில் டிக்கெட் கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. 12:30 ஷோ, 4 o'clock ஈவினிங் ஷோ தான் எல்லாமே இருந்துச்சு. மார்னிங் ஃபஸ்ட் ஷோ எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதனால் சரி, இங்கே வந்து திருச்சியிலேருந்து நேராக பெங்களூர் போயிடலான்னு ஒரு ஐடியா. பெங்களூரில் டிக்கெட்டு எடுத்தாச்சு. டைம் ஆகுது. சரி, அதனால் பெங்களூர் டிக்கெட் நானே போட்டுட்டேன். எஸ்சிடிசியில் எப்படி டிக்கெட் ஒரே ரேட்டாக தான் இருக்கும். ப்ரைவேட் பஸ்ஸுனால் ஒரு மாதிரியும் வீக் டேஸில் ஒரு மாதிரியும் இருக்கும். அதனால் டிக்கெட் கம்மியாக இருந்ததுனால ப்ரைவேட் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. பெங்களூரில் டிக்கெட்டும் புக் பண்ணிட்டேன் 6:30க்கு. மார்னிங் போய் படம் பார்க்க போகிறோம். தலைவரோட மிகப்பெரிய ஃபேன் நான். ஏன் அந்த மனுஷனை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக பாஷா படம் ரிலீஸ் ஆன அப்போ தான் நானே பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. 95ல் ரிலீஸ் ஆகிடுச்சு. நானும் 95ல் தான் பிறந்தேன். ஏன் அந்த ஆளை பிடிக்குன்னு எனக்கு தெரியல. அப்பாவுக்கு பிடிச்சதுனால எனக்கும் பிடிச்சிச்சா என்னான்னு எனக்கு தோணும். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எல்லாம் ஃபஸ்ட் ஷோவுக்கு நான் போயிட்டுருக்கேன். எந்திரன் தான் ஃபஸ்ட்டு படம் நான் ஃபஸ்ட் ஷோ பார்த்தது. அதுலேருந்து லைனாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இல்லை, எல்லா படத்தையுமே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருது. ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு நான் தான் மெயின் ஸ்பான்சர்னே வச்சுக்குவாங்க. அந்த தலைவர் படத்துக்கு மச்சான் படத்துக்கு போகிறோம், மஜா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. பட் இந்த டைம் டிக்கெட் கிடைக்கல. திருச்சி வரைக்கும் வந்தாச்சு. கிளம்பி இங்கேருந்து போயிடலாம், பெங்களூர் போயிடலான்னு சொல்லிட்டு பெங்களூர் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. 9:30க்கு பஸ்ஸு. இப்போ 4 o'clock தான் டைம் ஆகுது. வேறு என்ன, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலைல மூவி பார்த்துட்டு என்னென்னு அப்லோட் பண்ணலாம். சரி, அது குட்டி ஒரு வீலாக எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். காலைல படத்தை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை போடுவோம் திருப்பியும். அதுவும் இன்னொன்று 6:30க்காக பார்த்தா நல்லாயிருக்கும். இன்னும் ஃபஸ்ட் ஷோ நம்ம பார்த்துறோம் எல்லாத்துக்கு முன்னாடியும். லாஸ்ட்டு 2 மூவிக்குமே பெங்களூர் போய் பார்க்கணும் ஒரு ஐடியா. பட் சான்ஸ் கிடைக்கல. பட் இந்த டைம் போகிறோம், பார்க்குறோம், மஜா பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா எல்லாம் நம்மளே மாதிரியாக பார்க்குறாங்க. கூச்சமாக இருக்குது. அதனால் நம்ம இதோட ரெக்கார்டை முடிச்சுக்கலாம். மீது ட்ராவலில் குட்டி குட்டி வீடியோவை போடுறேன். பட் ஆனால் இங்கேருந்து பஸ்ஸு கிடையாது இவ்வளோ இருக்குது. நம்ம திருச்சி உள்ள தான் போகணும். 9:30க்கு பஸ். அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அது வரைக்கும் டைம் பாஸ் பண்ணுவோம். இங்கே ஒரு 8 o'clock இங்கேருந்து கிளம்புனா கூட போயிடலாம். 7:30 கிளம்புனா கூட சிட்டி உள்ள போயிடலாம். சாப்பிட்டுட்டு பஸ் ஏறிட்டா கரெக்டாக இருக்கும். காலை 5:30 போல் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன் பெங்களூர். பஸ்ஸு எங்கே ரீச் ஆகுதோ அது பக்கத்தில் இருக்க தேட்டரில் தான் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் பெங்களூர்லேயே எல்லா டிக்கெட்டும் ஃபுல்லாக ஆகிடுச்சு. பார்க்கலாம் காலைல எப்படி இருக்குன்ட்டு. மேக்ஸிமம் நான் நைட்டுக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். என்னென்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக டைம் வந்து 7 ஆக போகுது. திருச்சி புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். இப்போ திருச்சி உள்ளே போகணும் போல இருக்கு. அங்கே தான் பஸ்ஸு புக் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு கிளைமேட். ஆனால் நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மூவியை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருச்சி பஸ் ஸ்டாண்ட் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு வீடியோ போடலாம். ஃபுல் வீடியோ நான் காலைல ஒரு 10 o'clock அப்லோட் பண்ணிவிடுவேன். நமக்கு வந்து டைம் வந்து இப்போ 7 o'clock ஆகுது. 9:30க்கு தான் பஸ்ஸு. போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி படுத்தோன்னா காலைல போய் இறக்கி விட்ருவோம். 5:30 மணிக்கு 5:30 போல் வந்து பஸ்ஸு போய்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். 6:45க்கு நமக்கு வந்து டிக்கெட்டு. அதுக்குள்ளே போய்ட்டு முடியுமான்னு தெரியல. 1 hour டைம் எக்ஸ்ட்ராவும் இருக்குது. ஆனால் எங்கே பஸ் இறக்கி விட்றாங்களோ அது பக்கத்தில் ஒரு 1.5 kilometer தான் பிவிஆர்னு நினைக்கிறேன். பிவிஆரில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஃபினிக்ஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். திருச்சி ஜங்ஷன் கிட்டே இருக்கேன். இப்போ இங்கே தான் பஸ்ஸு வருது. 9:30க்கு வந்துடும்னு நினைக்கிறேன். டைம் வந்து இப்போ வந்து 9:08 ஆகுது. இன்னும் ஒரு 10 to 15 minutes வந்துடும். காலையில் 5:30க்குள்ள ரீச் ஆகிடுமான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. அந்த டைம் தான் போட்டிருக்காங்க. நம்ம அது இல்லாமல் 1 hour டைம் சேர்த்தே இருக்குது. பார்க்கலாம். அதேமாதிரி இன்டர்சிட்டி பஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணியிருக்கேன். ஸ்லீப்பர் கிடைக்கல, சீட்டு தான் கிடச்சிச்சு. வேறு வழி இல்லை நம்ம. ஏன்னா அந்த பஸ் தான் கரெக்டாக அந்த டைமுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. சரி, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாமேன்னு சொல்லிவிட்டு நானும் புக் பண்ணிட்டேன்.
பஸ் இன்னும் பக்கத்தில் இன்னும் வரல. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் பஸ் வந்துடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பஸ்ஸு வருதா? பஸ்ஸு வர மாதிரியே ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். டைம் வந்து 9:25 ஆகுது. 9:30க்கு தான் வரும். பஸ்ஸு வந்து விட்டது ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்சிட்டி வந்துருச்சு. ஓகே, இதான் நினைக்கிறேன். இன்டர்சிட்டி யூனிவர்ஸ் பஸ் வந்து விட்டது. இந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் வந்துருச்சு. இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். காலைல போய் படம் பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்தாச்சு. 3D நம்ம சீட்டு, எந்த சீட்டுன்னு தெரியல, பார்த்துட்டு உட்காரலாம். பஸ் எம்டியாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், தூங்கலாம். டைம் வந்து இப்போ வந்து 10:40 ஆகுது. 5:30 நம்ம எழுந்திரிக்கணும். பஸ் ஆட்டோன்ட்ட சொல்லியிருக்கேன், ப்ரோ கொஞ்சம் வந்தால் எழுப்பி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூர் ரீச் ஆயாச்சு. 5:30 வர வேண்டியது. டைம் வந்து இப்போ வந்து 6 o'clock ஆகிடுச்சு. டிராஃபிக் என்னால் லேட் ஆகிடுச்சு. நம்ம இங்கேருந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் கொடுத்தோம்னா அடுத்த ஸ்டேஷன் போயிடலாம். ஃபைனலி கோயிங் டு வாட்ச் கூலியட் 6:30 FDFS ஷோ. மெட்ரோ அங்கே இருக்குது. மெட்ரோவில் வந்து இப்படி அலோடு கிடையாது. இன்னும் டீ ஏதாவது சாப்பிட்டு மெட்ரோ ஏற வேண்டியிருந்தோம். டிரைவர் சேஃப்டியாக நம்மளை கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டாரு மூவி பார்க்கறதுக்கு. மேலே போய் மூவி பார்த்துட்டு அடுத்தது நான் அப்டேட் பண்ணலாம். நிறைய பேர் போயிட்டுருக்காங்க இங்கே. நமக்கு வந்து 6:45 தான், 6:30 தான் ஆகுது. 15 மினிட்ஸ் இருக்குது. 6:30 டிக்கெட் அவங்களாம் சீக்கிரம் போயிட்டுருக்குறாங்க. போய் மூவி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பெங்களூரில் வந்து பார்க்கறது. நார்மல் தேட்டராக இருந்தால் எவ்வளோ க்ரௌடுன்னா எதுன்னு பார்க்கலாம். பட் வந்து ஃபினிக்ஸ் மாலில் தான் நானும் போகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 9:30க்கு அப்டேட் பண்ணலாம். இன்னும் டிஷர்ட் மட்டும் தான் மிஸ்ஸிங். ஒரு டிஷர்ட் மட்டும் வாங்கி தான் நல்லா இருந்திருக்கும். அதையும் வாங்கலாம் தான் பார்த்தேன். பட் பெங்களூர் ட்ரிப் வந்து சீக்கிரம் ஆகிடுச்சு. பாய்.